EVKS இளங்கோவனுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். EVKS இளங்கோவனுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவரும் EVKS இளங்கோவன் நேற்று காலமானார். அவருடைய உடல் என்பது தற்பொழுது இங்கே மணப்பாக்கம் அவருடைய இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவருக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என தமிழக அரசு தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. 1948 ஈரோட்டில் பிறந்த இவர் இந்திய தேசிய காங்கிரஸ் பேரை கேட்டு தமிழ்நாடு மாநில தலைவராக 1906 முதல் 2002ஆம் ஆண்டு வரை பணியாற்றியிருக்கிறார். 2004 நாடாளுமன்ற உறுப்பினராக கோபிச்செட்டிப்பாளையம் மக்களவை தொகுதியில் இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மத்திய அரசின் ஜவுளித்துறை இணை அமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பான முறையில் பணியாற்றினார். தமிழக அரசு மட்டுமல்லாமல் இந்திய அரசியலும் சிறப்பான பங்களிப்பை அவர் ஆற்றியிருக்கிறார். அரசியல், மக்கள் பணி, பொது வாழ்வு என அனைத்து தளங்களிலும் நீண்ட அனுபவம் வாய்ந்த இளங்கோவன் தன் சிந்தனைக்கும் சரியாகப்பட்டதை துணிவுடன் வெளிப்படுத்தக்கூடியவர். அவர் இழந்து வாழும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களுக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் தமிழக அரசின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும் அவரது பொது வாழ்வை போற்றும் விதமாக அவர்களுடைய திரு உடலுக்கு அரசு மரியாதையுடன் பிரியா விடை அளிக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இன்று மாலை ராமாபுரத்தில் அவருக்கு இறுதி ஊர்வலம் என்பது இறுதிச் சடங்குகள் நடைபெறவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் EVKS இளங்கோவனுக்கு அரசு மரியாதையுடன் பிரியா விடை அளிக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.